ஏர்பேக் வார்னிங் லைட் அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இமீடியட்டாக அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு இஷ்யூ தான். நம்மள யாருமே இந்த இன்ஜின் வார்னிங் லைட், டெம்பரேச்சர் வார்னிங் லைட், இப்படி அதர் வார்னிங் லைட்ஸ் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம அந்த ஏர்பேக் வார்னிங் லைட் கொடுக்குறது இல்லை. அதில் கூட உங்களுக்கு ஒரு பிரேக் டவுன் இஷ்யூ தான், ஆனால் இது உங்களுக்கு ஒரு சேஃப்டி இஷ்யூ. ஏர்பேக் சிஸ்டமில் ஒரு மால் ஃபங்க்ஷன் வரும்போது உங்களுக்கு ஏர்பேக் டிப்ளாய் ஆகாது. அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஒரு வார்னிங் லைட் உங்களுக்கு பிளிங்க் ஆகுது. இல்லை என் காரில் ஏர்பேக் வார்னிங் லைட் தெரியல, ஆனாலும் ஒரு இம்பாக்ட் ஆகும்போது எனக்கு ஏர்பேக் ஓப்பன் ஆகலன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நிறைய கேசஸ் இருக்குது. சீட் பெல்ட் டிரெக்ட் ஆனால் தான் ஏர்பேக் டிப்ளாய் ஆகிற மாதிரி ஒரு சில மேனுஃபேக்சரர்ஸ் டியூன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இம்பாக்ட் சென்சார் ப்ராப்பராக ரியாக்ட் பண்ணணும். இன்கேஸ் நம்ம ஃப்ரண்டில் அடிஷ்னல் பம்பர்ஸ், எக்ஸ்ட்ரா கிரில்ஸ், பிக் புல் பார்ஸ் வைக்கும்போது ஒரு இம்பாக்ட் ஆச்சுன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இம்பாக்ட் அதிலே ரியாக்ட் ஆகிரும். ஸோ உங்களுக்கு கிராஷ் சென்சார் ப்ராப்பராக ரியாக்ட் ஆகாது. இதனால கூட உங்களுக்கு ஏர்பேக் டிப்ளாய் ஆகாமல் போகும். ஆக்சிடென்ட் ஆனாலே ஏர்பேக் டிப்ளாய் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு மேனுஃபேக்சரர் செட் பண்ண இந்த ஃபேக்டர்ஸ்லாம் மீட் ஆகும்போது மட்டும்தான் ஏர்பேக் டிப்ளாய் ஆகும். ஸோ சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், ப்ரிகாஷனாக ட்ரைவ் பண்ணுங்கள். கீப் ஸ்மைலிங், நத்திங் இஸ் இம்பாசிபிள்.